அஞ்ச வேண்டாம். உடமையால் காணாக மணந்தீர்கள். காலகத்திலே ஒவ்வொரு மனமாக காலத்தை முடித்து வருகிறோம். ஒவ்வொரு மனத்திலும் எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்தால் எத்தனையோ துன்பங்கள் ஏற்படுகிறது. கண்ணா என்று அழைத்தவுடனே உங்களிடம் ஓடுவாடி வந்து கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறீங்க. இருந்தாலும் ஒரு வருடம் 6 மாதம் காலம்தான் இருக்கிறது. இதை முடித்தால் நாட்டிற்கு செல்ல போகிறோம். நாட்டை பெற போகிறோம். நாட்டிற்கு செல்ல போகிறோம். நாட்டை பெற போகிறோம். 11 வருடம் 6 மாதம் காலத்தை கழித்து விட்டோம். முடித்திருக்கிறோம். மீதமுள்ள 1 வருடம் 6 மாதம் காலத்தை முடித்தால் நாட்டிற்கு செல்ல போகிறோம். எப்படி காலத்தை கழிப்போம் என்று உங்கள் மனதிலே தன்னலப்பட்டுக் கொண்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் தாயாதி என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? நாட்டிலே என்ன செய்கிறான் எங்களுக்கு எப்படி என்ன தெரிய போகுது. நீங்களோ குருமலா ரிசிவனத்திலே மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்து அதில் வரக்கூடிய தீயினால் தீக்கிரை, அதாவது நீங்கள் இறந்து விட்டதாக மனதிலே எண்ணி உங்களுக்கு கர்மகாரியம் செய்ய நாள் வைத்திருக்கிறான். அம்மா கர்மகாரியம் செய்ய நாள் வைத்திருக்கிறானா? ஆமா, கர்மகாரியம் செய்ய நாள் வைத்திருக்கிறான் சொன்னீங்களே. ஏன்னா நாட்டில் இருக்கும் போது உயிரோடு தீ வைத்து கொளுத்தினான். அதை விட இது என்ன செய்ய போகிறான்? அரக்கு மாளிகையிலே உங்க இவரை கொளுத்தினான். இப்ப காலகத்திலே நீங்களோ இறந்து விட்டீர்கள் என்று மனதிலே எண்ணி உங்களுக்கு கர்மகாரியம் செய்ய நாள் வைத்திருக்கிறான். செய்தா செய்து போகட்டும் அண்ணா, செய்து போகட்டுமா? அந்த கர்மகாரியம் நடைபெற்றால் செய்துவிட்டால் மீண்டும் நாட்டிற்கு செல்ல அருகதை கிடையாது. நாட்டிற்குள்ள போக முடியாதா? கண்டிப்பா போக முடியாதுமா. வேற என்னன்னா செய்ய முடியும்? அந்த கர்மகாரத்தை நிறுத்த வேண்டும். அண்ணா, கர்மகாரியம் நிறுத்த வேண்டும் என்றால் அப்படி என்றால் நீயே சென்று ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அப்படி சொல்லிவிட்டு வந்து விடுவேன். நான் போய் சொல்லலாம். அவன் ஏற்கக்கூடியவனாக இருந்தா பரவாயில்ல. அவனுடைய குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கும் தங்கா. அந்த கர்மகாரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என்னுடைய அத்தை பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 பேர். பாண்டவர் 5 வீரசிங்கம் போல் இருக்கிறார்கள். வீரமா தான் இருக்காங்க. வீரத்திலே மிகுந்தவர்களாக இருந்தாலும் அந்த கர்மகாரத்தை அவங்களால நிறுத்த முடியாதம்மா. ஆண்டவரால் அவங்களால நிறுத்த முடியாதா? கண்டிப்பா முடியாது அண்ணா. கர்மகாரம் நிறுத்தியே ஆக வேண்டும். அந்த கர்மகாரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என் அருமை தங்கையாக வழங்கக்கூடிய உன்னால மட்டும்தாமா ஆகும். அண்ணா, ஆடவரால முடியாத காரியம் இந்த பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி என்ன நிறுத்த முடியும்? ஏன்னா நாட்டிற்குள்ளே சென்றால் ஏன்னா திரௌபதி வந்துவிட்டாலே அப்படி என்று எல்லோரும் பேசுவார்கள். அண்ணா, பேச மட்டுமல்ல, நீங்க அவன் இட்ட கட்டளைக்கு முன்பாக நாட்டுக்கு செல்லக்கூடாது. செல்ல முடியாது. அதனால நான் எப்படி அந்த கர்மகாரத்தை என்னால் எப்படி நிறுத்த முடியும்னு கேட்கிறேன். எப்படி என்ன செல்ல முடியும்? ஆனால் நீயோ இந்த வடிவம் இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது. திரௌபதியாக செல்லக்கூடாதா? கண்டிப்பா. வேறு எப்படி என்ன செல்ல முடியும்? புரட்சியாக செல்ல வேண்டும். கோடை மோரா
செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாயே அண்ணா. என்னமோ செய்யறது? இது நல்லா இருக்குதா? நல்லா இல்லதான் சொல்வது நாளமா அண்ணா? தங்கா, ஏனென்றால் மறுமுறை நீங்கள் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கர்மகாரத்தை நிறுத்தினால்தாமா சொல்ல முடியும். நான் குறைத்தியாக போக வேண்டும் என்றால் போக வேண்டும் என்றால் சென்றால் நாட்டில் உள்ளோர் மக்கள் எல்லாம் வாடி குறைத்தி வாடி குறைத்தி போடி என்று யாசனமா அண்ணா? குறைத்தியாக சென்றால் பார்க்கக்கூடியவர்கள் குறைத்தி இருந்தான் கூப்பிடுவாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லையம்மா. அப்படி கூப்பிட்டு என்னை எப்படி செய்ய வைப்பார்கள் அண்ணா? என்ன பாடி பச்சை சென்றால் பாடி குறித்து பச்சை குத்திரியே அப்படி என்று அழைக்க வேண்டுமா? ஏனென்றால் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எடுத்து இருக்கக்கூடிய வடிவம் குரத்தியல் வடிவத்தோடு போற பாடி குரத்தி பாடி கூப்பிடுவாங்க. பாடி பாடி நான் பச்சை குத்த வேண்டுமா அண்ணா? அதற்குண்டான தொழில் செய்தால் அல்லவா நம்புவார்கள். ஆமாமா அண்ணா, பச்சை மட்டுமா குத்த வேண்டும். ஆனால் வீதியின் வழியாக சென்றால் ஓலை செல்லும் போது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அழுது கொண்டு விளையாட்டு பொருள் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய கிளிகிளிப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நம்புவார்கள். இல்லை, இந்த வேலையெல்லாம் செய்தாக வேண்டும். என்னமா செய்து? ஆனால் அசனாபுரம் சென்றால் பெருந்திருவாள் அண்ணா, பெருந்திருவாள் அண்ணா, அவள் வாடி குரதி என்று யானை போல் வாழ வந்த மருமகள் பெருந்திருவாள். ஆமா, 3 பேருக்கு முன்னதாக வந்தது துரியுடைய மனைவி பெருந்திருவாள். ஏனென்றால் இந்த அம்மா குருத்தியாக சென்றால் வாடி குரத்தி குறி சொல்றியோ பச்சை குத்திரியோ அப்படின்னு வாடி என்று என்ன அழைக்க வேண்டுமா அண்ணா? வளதிலே சின்னவளாக இருந்தாலும் என்ன வாடி போடின்னு சொல்லுவாளே. பரவாயில்ல, என் போல் வாய வந்தா கூடுவாளே அப்படின்னு மனம் கலங்க வேண்டாம். நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் அண்ணா? சாண்டால
திரௌபதா, நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்? சொல்லு. ஆனால் என்னை அஸ்தினாபுரத்திலே தரன்னு ஈர்த்து வந்தார்களே. அஸ்தினாபுரம், ஆமா, 366 வீதியம். ஈர்த்து வரும்போது அரங்கமேமனை நிறுத்தி மானபங்கம் செய்தார்கள். அந்த நேரத்திலே நான் சபதம் வைத்தேன், துரியன் மழ வேண்டும், அவன் மாறியார் என் கூந்தலை முடிக்க வேண்டும் என்று அன்று சபதம் வைத்தேன். ஆனா துரியன் சாகா முன்பு அந்த நாடு எப்படி எல்லாம் குருத்தியாக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாயே, அது குருத்தியா போனோம்னா அதற்கேத்த வடிவம் வேண்டும் அல்லவா? துரியன் சாகாத முன்பு அந்த வடிவத்தை நான் எப்படி எடுக்க முடியும்? அங்க இருக்கம்மா, உன் வார்த்தை பிரகாரம் நான் செய்கிறேன். ஆனால் அக்கினியிலே பிறந்தவள் திரௌபதி. ஆனா திரௌபதியா இருக்க குரத்தி எப்படி என்ன வடிவம் வரும்? ஹரிஹரி கோவிந்தா கங்கையில் மூழ்கி எழுந்தாயானால் உன்னுடைய உருவம் தாமல உருவம் மாறி புறத்தில் வடிவம் தோன்றும். யமுனா நதியிலே சென்று ஓடுகின்ற யமுனா நதியிலே சென்று ஹரிஹரி கோவிந்தா கிருஷ்ணா வென்று அந்த கங்கையிலே மூழ்கி எழுந்தால், ஆமா, உன்னுடைய உருவம் சாமல வடிவம் என்னை போல் சாமல வடிவத்தோடு குரத்தினுடைய வடிவம் தோன்றும். அம்மா, ஆமா, சாமல ரூபம் மாறி குரத்தியாக வந்து விடுமா? உண்மை அண்ணா, குரத்தியாக வந்துவிட்டால் போதுமா? ஆனால் நாட்டு மக்கள் எல்லாருமே குரத்தி இவள்தான் என்று நம்ப வேண்டும். அதற்கான அங்க அடையாளம் வேண்டுமே. ஹரிஹரி கோவிந்தா கங்கையில் மூழ்கி எழுந்தாயானால் உன் தலை மீது குறிகூடை சுழலும். அம்மா, இரண்டாவது முறையாக யமுனா நதியிலே இறங்கி ஹரிஹரி கோவிந்தா கிருஷ்ணா வென்று கங்கையிலே மூழ்கி நீ எழுந்தால் உன்னுடைய தலை மீது தானாகவே குறிகூடை வந்து சுயலும். அம்மா, குறிகூடை வந்துவிடுமா? அண்ணால் சாமல ரூபம் மாறி குருத்தியாக வந்துவிடும், குறிகூடை வந்துவிடும் என்று சொல்கிறாய். ஆனால் அஸ்தினாபுரத்திலே கொடுங்கோல் ஆட்சியா நடந்து வருகிறது. அந்தால சதிகாரர்கள் இருக்கிறார்கள். பெண்ணாக பெற்றவள் நான் தன்ன தனிமையை எப்படி என்ன போக முடியும்? உண்மைதான். பெண்ணாக விளங்கக்கூடிய அடியேல் அந்த அஸ்தினாபுரத்துக்கு தனிமையாக நான் எப்படி செல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறேன். என் கூட பிறந்த தங்கையை தனிமையாக அனுப்பிவிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறேம்மா. பாலனாய் நான்
கண்ணா மணிவண்ணா கோவிந்தா கிருஷ்ணா என்று தலைமொழியை இழந்தால் பாடி துதித்து கங்கையிலே முழுகினால் சிறு குழந்தையாக நானே உன்னுடைய மடி மீது தவழ்ந்து விளையாடுவேன் அம்மா. அப்படியா தங்கா? அண்ணா, இந்த குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஆமா 2 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். யார் யார்? அம்மணி அம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயானது ஆமா ஒரு குறவஞ்சி எழுதியிருக்கிறது. ஆமா அந்த அம்மன் எழுதிய குறவஞ்சியிலே கணவனே ஐவர்க்கும் இளையவன் சகாதேவனே குழந்தையாக வருவதாக எழுதியிருக்கிறவன் அம்மா. அந்த அம்மா அப்படி எழுதியிருக்கிறாங்க. கோணமேட ராமசாமி ஆசிரியர் ஏற்றிய நாம் நடத்தக்கூடிய இந்த குறவஞ்சியிலே ஆமா கண்ணலே குழந்தையாக வருவதாக எழுதியிருக்கிறார். ஆமாண்ணா. என்ன தெய்வ பலத்தை விட மனித பலம் சிறந்ததல்ல. ஆமா, ஒன்று செய்ய முடியாது. மனித பலம் சிறந்ததல்ல. ஆமா, அதனால் சிறு குழந்தையாக உணவுக்கு உறுதுணையாக குழந்தையாக நானே தவழ்ந்து விளையாடுவேன் அண்ணா. நீயே என் மடி மீது சின்ன குழந்தையா வரும்போது நான் செய்த பாக்கியம் பெரிய பாக்கியம் அண்ணா. நான் அப்படியே உன் வார்த்தை பிரகாரம் யமுனா நதியில சென்று தலைமுயது எழுதி வருகிறேன். இப்பதான்
யாரு போதாட்டா பட்டா ஏன்றா தூமண்ணா ஏன்றா ஏன்றா பட்டா ஏன்றா கைதா ஏய் பட்டனப்பா பட்டனண்ணா நல்லவனே அப்ப நீங்க மொத்த பேர் கொலகார பாருங்க நான் ஒரு ஆள் தான் நல்லவன் நீங்களாம் கொலகார பாருங்க ஏன்றா கைதா சொல்லுப்பா கைதுனா பெரியவரு இப்பதான் கத்த சொல்றாங்க பெரிய மனிதா உயர்ந்த மனிதா அவங்களை பத்தி பேச சொல்றாங்க ஆமாமா மிருகங்காரி தான் தெரியும் அவரு கேட்டு தெரிஞ்சுதான் சப்பத்து நான் யாரு சப்பறது யாரு சப்பறது அவளுக்கு கையை கேட்டு அடிப்பா காண்ட வாங்கினாப்பா அப்படின்னா எல்லாம் சாப்பிடுன்னு கேக்குறாங்க கம்மியாடி பையா போய் ஏறி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பக்கத்து ரூபா போயிடுது அந்த அம்மா சொல்றா எல்லாம் சாப்பிடலாம் சொல்லு அந்த அம்மா எல்லாம் சாப்பிட்டு சொல்றாங்க வயிறு சூடாக போயிடுது ஆமா நம்ம எப்படி சாப்பிடலாம் எனக்கு வேணாப்பா நீயே சாப்பிடு எனக்கு வேணாம் தொடர்ந்து கோயிலே போட்டுக்கிறாங்க ஆட்டுக்கறி போட மாட்டேன் உடம்பு நல்லா கூலிங் ஆகணும் ஒன்னே முக்காயிரம் ரூபாய் உங்களுக்கு போடுறாங்க ஆட்டுக்கறி வேலைக்காரி போட்டா இவரு சாப்பிடவே மாட்டாரு எப்படி பாரியா நிச்சயமாயே எல்லாம் குடி போயா குடிக்கிறேன் எல்லாம் குடிக்கணும்னா இது உங்க நாட்டு எல்லாம் கிடையாது இது இந்த நாட்டு எல்லாம் கிடையாது அப்ப எங்க வந்து இது மேல் நாட்டு எல்லாம் மேல் நாட்டு எல்லாம் மேல் நாட்டு எல்லாம் நீ உட்காரு உன்னை கூப்பிடுறேன் சொல்றேன் பேர் கேட்டு வச்சுக்கா சொல்றேன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதிலட்சுமி முருகன் சூர்யாவும் என்கிட்ட ஆமா கரெக்டா சொல்றேன் கரெக்டான நீ முதல்ல எனக்கு எல்லு கூட என் உடம்பு இது பூரா எல்லு கிடையாது இது மேல்நாட்டு எல்லு மேல்நாட்டு எல்லு மேல்நாட்டு எல்லு மேல இருந்து வருது இல்ல என்ன அப்படி கோவத்தா இது மேல இருந்து வருது இல்ல இப்படி சொல்லு மேல இருந்து வருது மேல்நாட்டு எல்லு அதான் மேல இருந்து கீழே வந்து ஊத்துது பாரு அப்படி இப்படி சொல்லி அதான் மேல்நாட்டு எல்லு கை இங்க கிட்ட இருந்து போகுது அப்படி சொல்லு எங்க ஜாதி பழகுதியா சும்மா சொல்லு அப்படி எல்லு குடி பையா எல்லு குடி போனா இது உங்க நாட்டுல நின்று சாப்பிட்டு தூக்கி போட்டு போற மாதிரி கிடையாது இது இந்த மேல்நாட்டு எல்லு மேல இருந்து கீழே ஊத்துதுன்னா கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் குடிக்கணும் இப்படி வாங்குறோம் சாப்பிடுறோம் தூக்கி போட்டு போயிருக்கிறோம் அதெல்லாம் உங்க நாட்டுல எங்க நாட்டுல கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் சாப்பிடணும் குடி மாட்டியா ஆமா சரி விடு குந்தியே போட்டு மச்சான கேடு செய்ய வந்தால எப்படி ஆமாமா நீ சரி விடு எல்லாரும் ஊத்துறா உன் கண்ணுல பட்டுடும் அதனால அந்த தொப்பி கொஞ்சம் ஏத்துரு தூக்கி போடு முட்டி போட்டியா ரெண்டு கை வாங்கிட்டு வச்சுக்கோ ரெண்டு கை வாங்கிட்டு வச்சுக்கா கையை வாங்கிட்டு சிந்து கூடாது சிந்தாத சிவராது சாப்பிடலாம் உள்ள போயிருந்த அப்படியே சரி விடு வச்சுக்கிறேன் வச்சுட்டியா வாங்கிட்டு வச்சுட்டியா அதேதான் கண்ணை மட்டும் திறந்து பார்க்காத கண்ணை மூடிக்கும் ஏன்
கண்ணு மூடியா பாய் கடலை போட்டுனா கண்ணு பாயா போடும் அப்புறம் அப்படியே தம் ஊத்து போதே கண்ணு பாயா போடும் அது தெரிச்சிடும் கண்ணுல கண்ணு மூடிடும் சரி விடு முடிக்கிறேன் முடிங்க முடிக்கிறேன் கண்ணை மூடுறா மூடி எடுத்து பாயறா கொஞ்சம் கீழே விடு இன்னும் வர்றா இன்னும் கொஞ்சம் வச்சே விடுனாலே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா எல்லாம் என்ன சும்மாவா அப்படியே அவனை கண்ணை தந்து பார்த்தா என்ன கதி ஆகுனே தெரியாது கண்ண முட்டியா பெட்டி பிச்சை தெரியுமா உள்ள மேலது ஊத்துறல எல்லாம் தெரியும் சரி கீவுடி அப்படியே அது வந்து வழுக்கு இல்லாத இளநீர் பிஞ்சு அந்த இளநீர் தட்டி குச்சினா உப்பு கறிக்கும் வழுக்கு இருக்கிற இளநீர் எடுத்து குச்சினா சித்திப்பா இருக்கும் அப்ப இது வந்து எலசு இப்பதான் குடிச்சேன் இதுக்கு முன்னாடியே இப்பதான் சாப்பிடுறேன் எங்க மிருகர் மாமா இங்க மேலேயே வந்துட்டாரு மேலே வந்துட்டான் சத்தியமா குழந்தை தப்பு கிடையாது அதனால தான் ஆளுநர் கராங்கல இருக்கிறான் அப்படியே சாப்பிடல எங்க ஆத்தாளுக்கு சாப்பிட்டாரு எந்த சாப்பிட்டாரு எங்க மாமியாரும் சாப்பிடுறாரு மூணாவது தொடங்கிறாரு இப்போ நான் ஒரு ஆளு எங்க அண்ணா ஒரு ஆளு உள்ள போய்க்கிறாரு வரணும் யார் தெரியுமா எல்லாம் அண்ணன் இடத்துக்கு வருவாங்க சொல்றேன் என்கிட்ட குத்திக்கிறான் எங்க யாருக்கும் அப்படியே உனக்கு குத்தினா போ குத்துனானே அதே நான் குத்துக்கிறான் குழந்தை பெரியவங்க எங்க குத்து சொல்றாங்களோ அங்க குத்துறான் பாத்தியா குத்துட்டோம் இதெல்லாம் குழந்தை ஒரு கொடுப்பன அது கிடைக்குமா கிடையாது என்ன வம்பாது மந்திர பாத்தியா பிரிக்குடை வார்த்தை என்னுடைய வேலை குளம் தொழில் கரியாப்பிள்ளை வந்து குடும்பம் கட்டுறது உப்பு 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 80 நாளுக்கு ஒரு படி உப்பு 80 படி நெல்லுக்கு ஒரு படி உப்பா அடப்பா இங்க நல்ல முன்னு வந்து இல்லையா எங்க ஜாதி பாக்குமா அப்படிதான் 80 நாளுக்கு ஒரு படி உப்பு இதே போல தான் ஒரே ஏமாத்திக்கிறீங்க போ அப்படி எடுத்து வச்சு நான் கொடுத்துறேன் அவ்வளவு பேர் பாக்குறாங்க சொந்திக்கிறதுக்கு வச்சுனே இல்ல நான் சொல்றேன்றியா நீ ஒரு நாள் 8 தாடி குளிக்கிறேன் ஒரு நாள் 8 தாடி குளிக்கிறேன் ரெண்டு வேளை காலை மாலை 2 வேளை குளிக்கிறேன் உன்னோட நாங்க அதிகமா குளித்தா நாங்க தான் அதிகமா குளிக்கிறானா போட்டு சுத்திக்கிட்டு பாட்டுக்கினே அதிகமா குளித்தா நாங்க தான் எப்படி நீ 2 வேளை தான் நாங்க 3 வேளை 3 வேளை ஆமா பாறா எப்ப 3 வேளை தீபாவளி பொங்கலுக்கு வருஷ பொறுப்பு இவனை வாய் வெயில போடா ஒரு நாளைக்கு ஒரு வேளை அவங்க பார்த்தா 3 வேலையா
இந்த 3 வேலையும் பச்சை பருப்பு பொங்கல் தீபாவளி வாரத்துக்கு 3 நாளைக்கு வந்தது போதியா வருஷத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் வருது அது அன்னைக்கு கூட குளிப்பீங்களா இல்ல 2 வேளை தான் குளிக்கிறடா தூமா நான் 3 வேளை அவனை தட்டணும் வச்சு கொட்டை வாய்வே வெளியே வந்து கீழே வந்துருக்காங்க அங்க வைக்காத கையா அது போச்சுனாக்கா அவன் தான் கதை இருக்குதான் ஒண்ணு வாங்கிதாங்க ஒண்ணு வாங்கிதாங்க எங்கடா ஒண்ணு ஆபத்து பண்ணிக்குது இருக்குது கூட வெளியே வந்துருச்சாங்க என்ன யாரு வேலை காட்டுறா ரவுடி கூப்பிடணும் வச்சுக்க தெரிஞ்சு இருக்கு ஏன்னா நீ ஒரு வீட்டுக்கு இருக்கிற பொம்பளை என்ன பரவாயில்ல நீ ஊரா சொத்துருவோம் எத்தனை பேரை ஏமாத்திருப்பி நீ அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு பரிசு நீ தாங்க மாட்டேன் அவ்வளவுதான் நீ அவனை புடிச்சுன்னு வச்சுக்க வெளியும் என் நாட்டு இல்ல ஒண்ணு சொன்ன என்ன சொன்னா உப்பு 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 ஒரு மணி நாளைக்கு 80 மணி உப்பு ஒரு படி நெல்லுக்கு சொன்னா ஒரு மணி சொன்னா 80 படி நெல்லுக்கு ஒரு படி உப்பு 80 மணி உப்புக்கு ஒரு நீ மட்டும் ஒரு ஏமாத்தி போனா நான் ஏமாத்த போறேன் என்ன வேலைக்கார கோயில் நீ உப்பு உப்பு செம்மண்ணு செம்மண்ணு இப்பதான் சந்தேகம் வந்துச்சு என்ன இம்மா நேரம் சத்தியாக வரல என்ன செஞ்சாங்க இப்போ சொன்ன பாரு இப்போதான் சத்தியாக வந்து அது என்ன செஞ்சாங்கன்றான் இல்ல அம்மா எங்கன்னா காட்டு பார்க்க வருவாளா காட்டுல போய் வெறுவனவே போய் போயிட்டா இன்னும் பால் பிள்ளை மொழியில் உனக்கு சும்மா பேசி மொழிட்டான் கம்முன்னு வாங்கி பாரு ஆயா உனக்கு இதே பேர் வாயா உனக்கு இல்ல அம்மா எங்கன்னா காட்டு பார்க்க அந்த விறகு வெட்டத்துக்கு முள்ளு வெட்டத்துக்கு வருவாங்கல்ல காட்டுக்கு போய் வெறுவண்டாதான் எனக்கு போய் போய் எங்க அம்மாவுக்கு ஆமா அதான் உண்மை என்ன அதான் இப்பதான் சந்தேகம் வந்து பத்தியா என்ன உங்க அம்மா அந்த காட்டு பார்க்கமா விறகு வெட்டு வர சொல்லு விறகு வெட்ட சொல்லு முள்ளு வெட்டு வர சொல்லு அந்த இடத்துல எங்க ஜாதிகார உங்க அம்மால ஊம் பண்ணிட்டுக்கிறான் இருக்கு சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் எங்க அம்மா கடை தான் தெரியும் யாருக்கு போகணும் நீ உண்மை ஒத்துக்கிற பத்தியா இல்லம்மா யாருமே தெரியும் அதான் இது எங்க அப்பா வந்து அம்மா தான் காட்டணும் இவரு தான் ஒப்பான்னு அந்த அம்மா சொன்னதான் தெரியும் ஏன்னா எங்க ஜாதி கலர்லயே போறதுக்குற அவ்வளவு சௌப்பாகிற மாதிரி ஐயோ கணா நீ என் நாட்டு மேல் மலையாளம் மலையாளம் மேல் மலையாளம் குறை பேச்சு அரை பேச்சு மத்ததெல்லாம் என் மயிர் போச்சுடா அந்த அம்மா எங்கன்னா கை வச்சு போறாங்க என்ன கை வச்சு தூக்கி காட்டாங்க அப்படியா எங்க பாசல கிடையாது வாய் போட்டுக்கிட்டு எவ்வளவு பேர் பாக்குறாங்க அசிங்கமா இல்ல எல்லாத்தையும் வருது நாட்டு மேல் மலையாளம் திட்ட முடியாதுப்பா ஜாதி பாயகம் ஆமாயே வந்துட்டு வரேன் நான் சொல்றேன் ஏன் பேகர் போடுறேன் எப்ப ஊர்ல இருக்க சொல்லு வாங்கி வாங்கி பேசிக்கும் ஏன்னா நீ அப்ப பத்தி ஆகிட்டு ஒரு வாடி பேசா போதும் ஐயா நீ சரி நீ அங்கேயே வை நீ அங்கேயே வை சரி சிங்கல் வாங்கிட்டு நாலோ பேர் மலையாளம் எப்படியா பெயரு வண்டிகுரி வண்டிகுரிடா அட தூமை வன்னியகுரி சொல்லுதுன்னா வன்னியகுரின்னு சொல்லுவாங்க புரியுதா அது மட்டுமா இது ஆதியில இருந்து வருவம் கிடையாது இது பாதியில வந்த உருவம் அப்ப நீ ஆதியில நீ யாரு ஆதியில நான் யாரு பஞ்சபாண்ட ஐவருக்கும் தேவி பாஞ்சாலி தான் அடியே திரௌபதி அம்மா தான் ஒரு ஏமாத்திரவே நீ ஏமாத்த நினைக்காத பாஞ்சாலி அம்மனை பாத்திருக்கிறேன் அந்த அம்மா எவ்வளவு அழகா இருந்தாங்க குறைச்சியா வந்துட்டு நான் தான் அந்த அம்மா எப்படி ஆகுது எதற்காக இப்ப வடிவம் எதற்காக பங்காளி துர்கை செய்த கொடுமை 18 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காட்டிற்கு ஒட்டி விட்டார்கள் நாங்கள் 8 இடத்துல இருந்து விட்டோம் என்று எங்களுக்கு காரியம் செய்ய நாள் வைத்து விட்டார்கள் இதை அறிந்த பகவான் என்னுடைய அண்ணன் கண்ணன் ஓடி வருகிறார் அம்மா ஆடவர் ஐவர்களால் முடியாது ஒரு பெண்ணாய் பிறந்தவள் உன்னால் மட்டும்தான் முடியும் ஒரு பெண்ணு நினைச்சா எதையும் செய்யலாம் ஆக்கவும் முடியும் அதை அழிக்கவும் முடியும் சொல்றேன் ஒரு பெண்ணு நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாது ஆமா அப்படி அண்ணன் தெரிவித்த பிரகாரம் அஸ்தினாபுரம் சென்று புரட்சியாக சென்று பெருந்திருவாளுக்கு குறி சொல்லி சென்னலை வாங்கி வர வேண்டும் அண்ணா நானும் நாட்டு ராணியாக இருந்தவள் எப்படி புரட்சியாக
செல்ல வேண்டும். சொல்ல முடியும். அதோ தெரியக்கூடிய யமுனாவிலே சென்று தலைமுடியில் எழுந்தால் என் போல சாமல கிரகம் உனக்கு வரும். அம்மா. அண்ணனை நினைத்தேன் ஒரு முறை தலைமுடியில் எழுந்து அண்ணனை போல் சாமல கிரகம் வந்துவிட்டது. இரண்டாவதாக தலைமுடியில் எழுந்தால் கரத்திலே மந்திரக்கோள் உன்னுடைய சிரத்திலே குறிகூடை அது வந்துவிட்டது. ஒரு பெண்ணாய் பிறந்தவன் நான் மட்டும் எப்படி தன்னந்தனிமையாக போக முடியும் அண்ணா என்று கேட்டேன். மூன்றாவதாக தலைமுடியில் இருந்தால் உன் மடியில குழந்தை நான் வரம்மா குழந்தையா வரணும் பகவானே சொல்லிட்டேன். அப்பேற்பட்ட தெய்வமே என் மடியில வந்து தழுவு போடுறான்னா குழந்தையா வருதுன்னா நான் எவ்வளவு பாக்கி செய்திருக்கணும். எவ்வளவு புண்ணியம் தான். எங்க அண்ணனே குழந்தையா வர்றாருன்னா எனக்கு எவ்வளவு புண்ணியம். ஆமா அண்ணனை அப்படியே சுத்திதான் வருவாரா? வரமாட்டேன். பஜனை பண்ணாதான் வருவார் அண்ணனா. ஆமா பஜனை பண்ணா அண்ணன் வருவார். ஏன்னா இங்க நிறைய அண்ணன் வந்துருக்காரு போல தெரியுது. எத்தனை அண்ணன் வந்துருக்காரு அத்தனை அண்ணன் கூட்டுவாரா என்ன புரியுதா? அண்ணனை தோற்றம் செய்கிறேன் வருகிறார் பாருங்க. உன்னுடைய தங்கையானவன் துதிக்கிறேன். இன்னும் வரவில்லையே கோவிந்தா. பச்சை மாலை பாவாலா மாலையே கோவிந்தா. சட்டி போட மாட்டேங்கிறாரு. சட்டி போட மாட்டேங்கிறாரு. எங்க அண்ணன் வந்து அழுத்துட்டே இருக்கிறாரு. உலகத்துல என்ன கொடுப்பாங்க பெண்கள் எப்படி கொடுப்பாங்க? நான் கொடுத்த பாரு எனக்காக ரேடு கொடுப்பாங்க. பொம்பளைங்க எப்படி பால் கொடுப்பாங்க தெரியாதா உங்களுக்கு? ஆமா பொம்பளைங்க குழந்தைங்க பால் கொடுக்குறது கொடுப்பாங்க. எப்படி இந்த தாவணி தெரியுமா இது இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு குழந்தை முடிவா சரி மனுஷனாடா நீ டேய். சரி மனுஷனா நீ அட கொண்டு போக முடியாது. இப்ப கேட்கல போகல. கேட்டா சொல்ல அப்படினா அதே சொல்லியா? சரி சொல்லு. வாயில சொல்லு. எப்படி வாயில சொன்னங்க? பால்குடியாடா மூலை பால்குடியாடா பால்குடியாடா
சின்ன குழந்தை வச்சிருந்தா கொடுங்கம்மா நல்லது ஐயா, யாரா அந்த